ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நீதான் தங்கமே அதிர்ஷ்டசாலி. யாரை உன்னிடம் பார்க்க வேண்டும், யார் உன்னிடம் பேச வேண்டும், இவள் பேசினால் என் மனதில் உள்ள கஷ்டங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் குறையும் என்று எந்த பாசத்திற்காக நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த பாசம் உனக்கு இன்று முழுமையாக கிடைக்கப் போகின்றது தங்கமே. உனக்காகவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன். அப்பாவியாக நீ இருக்கின்றாய். அனைவரின் பேச்சையும் கேட்டு நல்ல விதமாக நடந்து கொள்கின்றாய். நான் நல்லது தானே செய்கின்றேன், நேர்மையாக இருப்பது அப்பாவியாக இருப்பது என்றுதானே கேட்கின்றாய் தங்கமே. அப்பாவியாக இருக்கின்றாய், இல்லை என்றால் பாசம் அதிகம் வைத்து பரிதவித்து கொண்டிருக்கின்றாய். அனைவரின் மீதும் அளவு கடந்த பாசம் நீ வைத்து விடுகின்றாய் தங்கமே. அந்த பாசம் உனக்கு கிடைக்காமல் போனால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய பாசம் உண்மையானது, உன்னுடைய அன்பு நேர்மையானது. ஆனால் நீ கொடுக்கும் பாசமும் நேசமும் அவர்களிடமிருந்து திரும்ப வர வேண்டும் என்று நீ நிச்சயம் எதிர்பார்க்காதே தங்கமே. அது நிச்சயம் இந்த உலகத்தில் உள்ள யாருக்குமே அது கிடைக்காது. நீ நேர்மையாக இருப்பதும் நல்ல எண்ணத்துடன் இருப்பதும் தவறில்லை. ஆனால் யார் எதை சொன்னாலும் நம்புவது தவறுதானே. உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்கள் உன்னிடம் சொல்ல நீ கேட்கின்றாய். அதே சமயம் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் உன் அருகில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதை செவி கொடுத்து கேட்டு அவர்களின் வழிக்கே நீ செல்கின்றாய் தங்கமே. என் பிள்ளையான உனக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நீ எந்த பாசத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பாசம் இன்றே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த ஒரு நபரின் மீது உனக்கு ஏற்பட்ட பாசம் இப்பொழுது உனக்கு கிடைக்க செய்யுமாறு அம்மா நான் செய்து விட்டேன் தங்கமே. உன்னிடமிருந்து பொய்யான உறவுகளை அனைத்தையும் நான் விலக்கி வைப்பேன். நல்ல உறவுகளையும் நல்ல மனங்களையும் மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன்.